அன்னைக்கு அந்த கால்வாயில 2 பணியாளர்கள் சுத்தம் பண்ணுற பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த கால்வாயில 92 மதகுகள் இருக்குது. இதுல ராவ்டன் மில்லாக் அப்படிங்கிற 12வது மதகுல தான் அந்த 2 பணியாளர்களும் கிளீனிங் வேலையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கால்வாய் பகுதியில தேங்கி கிடந்த குப்பைகளையும் பிளாஸ்டிக் பொருட்களையும் தண்ணிக்குள்ள மூழ்கி கிடந்த டயரு மரக்கட்டைகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் அந்த 2 பணியாளர்கள்ல ஒருவரான சார்லிங்கிறவரு தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமா ஒன்ன பார்த்தாரு. உடனே தண்ணிக்குள்ள கைய விட்டு அந்த பொருளை மேல தூக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால அதை தூக்க முடியல. உடனே தன் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆன்டி குளோவரை உதவிக்கு அழைச்சாரு. 2 பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ள இருந்து அந்த பொருளை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சது அது ஒரு காங்கிரீட் கல்லு அப்படின்னு. ஆனா அது கூட சேர்ந்து வந்த ஒரு விஷயம்தான் அவங்க 2 பேரும் தங்களோட வாழ்நாள்லயே பார்த்திராத மிக மோசமான ஒரு காட்சி அப்படின்னு சொன்னாங்க. அந்த காட்சியை பார்த்து ஒரு செகண்ட் 2 பேரும் அதிர்ச்சியாகி நின்னுட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை பத்தி தகவலும் கொடுத்தாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்ல போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்த போலீஸும் அதை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. அந்த கல்லோட சேர்ந்து முழுவதும் செதஞ்சு அழுகின நிலையில ஒரு சடலம் இருந்ததுதான் மொத்த பேரோட அதிர்ச்சிக்கும் காரணம். அந்த சடலத்தோட தலைமுடி நீளத்தை வச்சு அது ஒரு பெண்ணோட சடலம் அப்படின்னு போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. அதே நேரத்துல பல மாதங்களா தேடிட்டு வந்த 13 வயசு சிறுமியினோட சடலம் தான் அது அப்படின்னு போலீஸ் கன்ஃபார்மும் பண்றாங்க. அந்த 13 வயசு சிறுமி யாரு? போலீஸ் எதுக்கு அந்த 13 வயசு சிறுமியை தேடிட்டு இருந்தாங்க? போலீஸ் தேடின அந்த 13 வயசு பொண்ணு எப்படி அந்த கால்வாய்க்குள்ள சடலமா கடந்தா? 1994 நவம்பர் 7ஆம் தேதி இங்கிலாந்து பக்கத்துல இருக்கிற கெப்டன் பிரிட்ஜ் பகுதியில காணாமல் போன ஒரு 13 வயசு சிறுமியோட வழக்கு தான் இது. வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய்ஸ் ரிப்போர்ட். இங்கிலாந்தோட ரோச்டெல் பகுதியை சேர்ந்தவங்க தான் கோர்டன் கெரி தம்பதியினர். இவங்களுக்கு கேட்டி, லின்சே ஜோ ரைமர், ஜூலியட் அப்படிங்கிற 3 பெண் குழந்தைகளும் டேனியல் அப்படிங்கிற ஒரு பையனும் இருக்கிறாங்க. கோர்டனும் ஜெரியும் ஆரம்பத்துல இருந்து அந்த பகுதியில ஒரு கிளப்பை நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த கிளப்ல அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக அவங்க பல்வேறு இடங்கள்ல கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல கடன் சுமையும் அவங்களுக்கு அதிகரிக்குது. இதனால கடனை அடைக்கிறதுக்காக தங்களோட சொத்துக்களை வித்து அந்த கடனை அடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோச்டெல் பகுதியிலிருந்து பக்கத்துல உள்ள கெப்டன் பிரிட்ஜ் பகுதிக்கு அவங்க குடும்பத்தோட குடிபெயர்றாங்க. அங்க ஒரு சின்ன வீட்டுல மொத்த குடும்பமும் வசிக்குது. அந்த சின்ன வீட்டுல என்னால இருக்க முடியாது அப்படின்னு கெரி தன்னோட கடைசி குழந்தையான கேட்டியை கூப்பிட்டு மறுபடியும் ரோச்டெல் பகுதிக்கு போயிடுறாங்க. கோர்டன் தன்னோட 3 பசங்களோட அதே வீட்டுல வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு பண்ணையில வேலை பார்க்கறாரு. அவருக்கு உதவியா அவரோட பையன் டேனியலும் கூட வேலை பார்க்கறாரு. கொஞ்சம் வருஷம் அப்படியே போகுது. பசங்க எல்லாரும் வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல கோர்டனை விட்டு பிரிஞ்சு சென்ற கெரி மனம் திருந்தி மீண்டும் தன் கணவரோட சேர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த சின்ன வீட்டுல இருந்து மொத்த குடும்பமும் ஒரு பெரிய வீட்டுக்கு போறாங்க. இப்போ கேட்டிக்கு 18 வயசு ஆகுது. அதனால தன் தனிப்பட்ட வாழ்க்கையை தேடி கேட்டி வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க. இதுக்கப்புறம் கோர்டன், ஜெரி தன்னோட 3 பசங்களோட தான் அந்த வீட்டுல வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3ஆவதா பிறந்தவ தான் லின்சே ஜோ ரைமர். அவளுக்கு இப்போ 13 வயசு ஆகுது. பக்கத்துல இருக்கிற கால்டர் உயர்நிலை பள்ளியில 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. ஸ்கூல்லயே ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, ரொம்ப பிரபலமான ஒரு பொண்ணு. இவங்க பார்ட் டைமா
பிரபல பத்திரிகை நிறுவனத்தோட விற்பனை ஏஜென்சில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது காலையில எந்திரிச்சு வீடு வீடா பேப்பர் போடுற வேலை. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையிலே எந்திரிச்சு வீடு வீடா பேப்பர் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கே போவாங்க. அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்தை தன் தனிப்பட்ட செலவுகளுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் 1994 நவம்பர் 7ஆம் தேதி இரவு 10 மணி போல லிண்ட்சே ரைமர் மறுநாள் காலையில சாப்பிட்றதுக்காக சமையல் அறையில ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்றாங்க. அப்போ அவங்க வீட்டுல எதுவுமே இல்லை. ஸோ நம்ம கடையில போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட பணம் கேட்க போறாங்க. அப்போ அவங்க அப்பா அவரோட அறையில ரொம்ப பிஸியா சீரியஸா ஒரு ஃபோன் கால் ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர்கிட்ட நம்ம இப்போ பணம் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அம்மா கிட்ட வாங்கலாம் அப்படின்னு லிண்ட்சே ரைமர் நினைச்சாங்க. உடனே அவங்க அம்மா வழக்கமா போற அந்த பப்புக்கு லிண்ட்சே ரைமர் நடந்து போறாங்க. வீட்டில இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பப் இருக்கு. கிரவுன் ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த பப்புக்கு லிண்ட்சே ரைமர் போறாங்க. அப்போ அவங்க அம்மா தன் ஆண் நண்பரோட அங்க மது அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள போன லிண்ட்சே ரைமர் தன் அம்மா கிட்ட இப்படி நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் அதாவது சோளப்பொரி வாங்கணும், எனக்கு பணம் இல்லை, பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் லிண்ட்சே ரைமருக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மா லிண்ட்சே ஒரு கோக் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லிண்ட்சே இல்லை எனக்கு இப்போ வேண்டாம், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் லிண்ட்சே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் போய் அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் சோளப்பொரியை வாங்குறாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கெரி வீட்டில் ஃபோன் அடிக்குது. தூங்கிட்டு இருந்த கெரி எந்திரிச்சு அந்த ஃபோன் காலை எடுத்து பேசுறாங்க. மறுமுனையில் லிண்ட்சே வேலை பார்க்குற அந்த பத்திரிகை நிறுவனத்தின் விற்பனை ஏஜென்சியோட பாஸ் பேசுறாரு. அவர் பேசும்போது லிண்ட்சே இன்னும் வேலைக்கு வரல, பேப்பர் எல்லாம் அப்படியே இருக்குது, பேப்பரை லேட்டா போட்டா வாசகர்கள் எல்லாரும் கோபப்படுவாங்க, சீக்கிரம் லிண்ட்சேவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இதை கேட்ட கெரி மாடியில் இருக்கிற லிண்ட்சே ரூமுக்கு போறாரு. அவங்க அம்மா போகும்போது சமையல் அறையில பாக்குறாங்க. சமையல் அறையில லிண்ட்சே பத்திரிகைகள்லாம் வச்சு கொண்டு போற அந்த பேக் இருக்குது. அந்த பேக்குக்குள்ள கொஞ்சம் பணமும் இருக்குது. இதை பார்த்து அவங்க அம்மா அதுக்கப்புறம் மாடிக்கு போறாங்க லிண்ட்சேவோட ரூமுக்கு. மாடி பக்கத்துல போகும்போது ரூமுக்குள்ள அலாரம் அடிக்கிற சவுண்டு கேட்குது. கதை ஓபன் பண்றாங்க. அந்த ரூம்ல லிண்ட்சே இல்லை. அலாரம் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, லிண்ட்சேவையும் காணும் அப்படின்னு பாத்ரூம் அங்க எல்லாத்தையும் செக் பண்றேன் பாக்குறாங்க. உள்ள லிண்ட்சேவை காணும். அந்த ரூமோட அட்மாஸ்பியரை வச்சு பார்க்கும்போது லிண்ட்சே இரவு முழுவதும் வீட்டுக்கே வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. உடனே தூங்கிட்டு இருந்த தன் கணவரை எழுப்பி லிண்ட்சே நைட்டு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, நான் லிண்ட்சேவை எதுவும் பார்க்கலையே, அவள் வீட்டை விட்டு வெளியே போனதே எனக்கு தெரியாது, நான் மாடியில தான் தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ரூமில் இல்லையா அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. இல்லை, நைட்டு நான் பப்பில் இருந்தேன், என்கிட்ட காசு வாங்க வந்தா, அப்போ தான் நான் அவளை கடைசியாக பார்த்தேன், அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கல, நானும் சரி அவள் ரூமில் மேலே தூங்கிட்டு இருப்பா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரூமில் இல்லை, அவள் ரெகுலராக வேலைக்கு போகிற அந்த நிறுவனத்துலேருந்து கால் பண்ணுறாங்க, அவள் அங்கேயும் போகலையா, அப்போ எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லிண்ட்சேயோட நண்பர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு லிண்ட்சே நைட் பார்த்தீங்களா, அவள் எங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க யாரும் தங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற அவங்க அப்பாவும் அம்மாவும் உடனே போலீஸுக்கு இதை பற்றி தகவல் கொடுக்குறாங்க. லிண்ட்சேவை காணும், நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு வரல, அவள் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு போலீஸ் புகார் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் லிண்ட்சேவோட வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. லிண்ட்சேவை கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நைட்டு 10 மணி போல் நான் பப்பில் இருந்தேன், அப்போது லிண்ட்சே வந்தா, அவள் என்கிட்ட இந்த மாதிரி கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கணும், பணம் இல்லை, பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போனான். நானும் அவள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கார்ன்ஃப்ளெக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும், அவள் வீட்டில இருந்து வெளியில போனதே எனக்கு தெரியாது, அவள் வீட்டில இருந்து வெளியில போன அந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான ஃபோன் காலில் இருந்தேன், அதனால அவள் எங்கே போனான்னு நானும் கவனிக்கல,
அவள் வீட்டில் தான் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அவள் வீட்டில் இல்லை, எங்கே போனான்னு தெரியல, அவளை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் அப்பாவும் போலீஸ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஹெப்டன் பிரிட்ஜில் இருக்கிற அவங்க வீட்டை சுற்றி பல இடங்களில் லின்சேவை தேட ஆரம்பிக்கிறாங்க. லின்சேவை தேடுற பணியில் பல தன்னார்வலர்களும் தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அந்த அவங்களோட வீடு பக்கத்தில் நிறையா வயல்வெளிகளும் காடுகளும் இருக்குது. ஸோ அந்த காட்டு பகுதியிலலாம் உள்ளே போயெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க லின்சேவை. ஆனால் எங்கே தேடியும் லின்சே கிடைக்கல. ரொம்ப நாள் ஆகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்தில் வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் இளமண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் ஏறிடுறாங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி லின்சேவும் வீட்டை விட்டு ஓடி போயிருந்துருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அதை வந்து லின்சேவோட அம்மாவும் அப்பாவும் மறுக்கிறாங்க. லின்சே அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. லின்சே இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட மாட்டா அப்படின்னு வந்து போலீஸ்கிட்ட உறுதியாக சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் மிஸ்ஸிங் கேஸ்ன்னு ஃபைல் பண்ணி லின்சேவை தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக லின்சேவை தேடுற பணி அப்படியே மந்தமாகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போலீஸ் வந்து லின்சேயை தேடுற பணியை விட்டுட்டு அடுத்தடுத்த வழக்குகளில் அவங்க வந்து கவனத்தை செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. லின்சேயோட வழக்கு அப்படியே தேங்கி கிடக்குது. ஆனாலும் லின்சேயோட அப்பாவும் அம்மாவும் அவளோட புகைப்படத்தை ஒட்டின போஸ்டர்ஸை அந்த ஹெப்டன் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவிலையும் ஒட்டுறாங்க. லின்சே காணாமல் போயிட்டா, அவளை பற்றின ஏதாவது தகவல் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர்ஸை எல்லா கடை வீதிகள்லையும் வீடுகள்லையும் ஒட்டுறாங்க. இந்த நிலையில தான் லின்சே காணாமல் போன அடுத்த 5 மாதம் கழிச்சு, அதாவது ஏப்ரல் 12, 1995 ஹெப்டன் பிரிட்ஜ் பக்கத்தில் அந்த ரோச்டெல் கால்வாயில் ஒரு சிறுமியோட அழுகுன நிலையில சிறுமியோட சடலத்தை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போதான் நான் இன்ட்ரோல சொன்ன சம்பவங்கள்லாம் நடக்குது. அந்த 2 பணியாளர்களும் கொடுத்த தகவல் பேரில் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது அது காணாமல் போன லின்சேயோட உடல் தான் அப்படின்னு போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. நம்ம இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த லின்சே ஜோ ரைமர் எப்படி இந்த கால்வாய்க்குள்ள சடலமாக கடந்தா அப்படின்னு விசாரிக்க தொடங்குறாங்க. ஸோ இதுக்காக லின்சே ரைமரோட உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில் லின்சே கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறா அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கும். லின்சேவை யாரு கொலை பண்ணியிருப்பா அப்படிங்கிற விசாரணையில் போலீஸ் ஈடுபடுறாங்க. கடைசியாக லின்சே ஜோ ரைமர் எங்கே போனா அப்படிங்கிற விசாரணையில் அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனது தெரிஞ்சது. இதுக்கப்புறம் போலீஸ் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை பார்க்கும்போது லின்சே ஜோ ரைமர் சரியாக 10:22 மணிக்கு அந்த கான்ஃப்ளெக்ஸை வாங்கிட்டு அந்த கடைக்கார்ட்ட காசு கொடுக்கறது பதிவாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கடையை விட்டு கரெக்டாக ஒரு 10:40 மணிக்கு கடையை விட்டு வெளியில் வர்றது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸில் தெரியுது. அதுக்கப்புறம் தான் லின்சே ஜோ ரைமர் எங்கே போனான்னு போலீஸுக்கு தெரியல. இதை பற்றி போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்துகிறாங்க. அந்த பகுதியில் உள்ள எல்லார்கிட்டையும் விசாரிக்க தொடங்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, லின்சே ஜோ ரைமர் காணாமல் போனதா அவங்க அம்மா அப்பாவும் வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் லின்சே ஜோ ரைமரை யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு கிடைக்கிது. அதாவது என்னன்னா, லின்சே ஜோ ரைமர் நவம்பர் 7 நள்ளிரவு யாரோ கொலை பண்ணியிருக்கிறாங்க, அப்போவே அவளோட பாடியை அந்த கால்வாய்க்குள்ளே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸுக்கு தெரிஞ்சுது. அப்போது சூப்பர் மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையா லின்சேயோட புகைப்படத்தை காமிச்சு இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு 2 பேர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த பொண்ணு நவம்பர் 7 நைட்டு ஒரு 10:45 போல் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு செவுத்துல சாஞ்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தா. இதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவள் எங்கே போனா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி போகும்போது அவளை அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க.
இதுக்கப்புறம் போலீஸ் மறுபடியும் அந்த கால்வாய் பக்கம் போகிறாங்க. அங்கே ஏதாவது தடயங்கள் சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக லின்சே காணாமல் போன அந்த நேரத்தில் அந்த கால்வாயில் பல பகுதிகளில் போலீஸ் வந்து தேடி இருந்திருக்கிறாங்க. கீழே கால்வாய்க்குள்ளே இறங்கியும் தேடி இருக்கிறாங்க. ஆனால் லின்சே பாடி கிடந்தது இல்லையா, அந்த இடத்துல மட்டும் போலீஸ் தேடவே இல்லை. பல கட்ட விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட லின்சேயோட அம்மா அப்பாவும் சொல்கிறாங்க, லின்சே வந்து ரொம்ப எச்சரிக்கையான ஒரு பொண்ணு. அவள் வந்து யாரையும் நம்பி அவ்வளோ சீக்கிரத்தில் போக மாட்டா. அவளுக்கு நல்லா தெரிஞ்சவங்களோட மட்டும்தான் அவள் வந்து எந்த ஒரு வாகனத்துலையும் ஏறுவா, அவங்க கூட போவா. மற்றபடி தெரியாத நபர்கள்கிட்ட அவள் பேசவே மாட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் இதெல்லாம் வச்சு அவங்களாவே ஒரு சில விஷயங்களை வரையறுக்கிறாங்க. அதாவது இப்படியும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னா, லின்சே தனக்கு தெரியாதவங்களோட வெளியில் எங்கேயும் போக மாட்டா, அவங்களோட வண்டியில் ஏற மாட்டா அப்படின்னா, லின்சே கண்டிப்பாக யாரோ தெரிஞ்சவங்களோட மட்டும்தான் அவள் போயிருந்திருக்கணும். அவங்க யாராவது லின்சே அந்த செவுத்துல சாஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து லிஃப்ட் கொடுக்குற மாதிரி லிஃப்ட் கொடுத்து கூட்டு போயிருந்திருக்கணும். அது அவளுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே நேரத்தில் லின்சேவுக்கு தெரிஞ்சவங்க நல்ல கார் ஓட்ட தெரிஞ்சிருந்தவங்களா தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா தான் இருக்கணும். அவங்களும் லின்சேவோட நண்பர்களுக்கு சகோதரர்களாகத்தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை வந்து வரையறுக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, லின்சே காணாமல் போன அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலோ அதே ட்ரெஸ்ஸோட தான் அவள் சடலமாக மீட்கப்பட்டிருந்தா. அதே நேரத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் அவள் அந்த கான்ஃப்ளெக்ஸ் வாங்கிட்டு மீதி சில்லறைகளை வந்து அவளோட சட்டை பாக்கெட்டில் வச்சுருந்தா. அந்த சில்லறைகளும் அப்படியே அவளோட சட்டை பாக்கெட்டில் இருந்தது அன்னைக்கு அவளோட டெட் பாடியாக மீட்கப்பட்ட போது. ஸோ லின்சேக்கு தெரிஞ்ச நபர் அவரை வந்து அங்கேருந்து லிஃப்ட் கொடுத்து வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடாமல் இந்த ரோஸ்டல் பார்க்குக்கு கூட்டு வந்திருந்திருக்கணும். அங்கே வந்து அவகிட்ட அந்த நபர் தவறாக நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கணும். அதாவது அந்த நபர் வந்து பாலியல் ரீதியாகவோ அல்லது ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருந்திருக்கணும். இதற்கு லின்சே மறுப்பு தெரிவித்து அங்கே இருந்து கத்த ஆரம்பிச்சிருந்திருக்கணும். இதனால் பயந்து போன அந்த நபர் லின்சேவை கொலை பண்ணி அந்த கால்வாயில் தூக்கி வீசி இருந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இல்லைனா இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்னு இன்னொரு சில விஷயங்களையும் போலீஸ் சொல்கிறாங்க. அது வந்து என்னன்னா, லின்சே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த கான்ஃப்ளெக்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கா. அது இந்த வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது சில மர்ம நபர் அல்லது மர்ம நபர்கள் இவளை வழிமறிச்சு இவகிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கணும். இதனால லின்சே சத்தம் போட ஆரம்பிச்சு யாராவது வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்துல லின்சேவை கொலை பண்ணி இந்த இடத்துல தூக்கி போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு சில விஷயங்களையும் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த நபர் உள்ளூர் நபராக தான் இருக்கணும். ஒன்று லின்சேவுக்கு நல்லா தெரிஞ்ச நபராக இருக்கணும், இல்லைன்னா அந்த நபர் உள்ளூர் நபராக இருக்கணும் அப்படின்னு போலீஸ் வந்து குற்றவாளியோட சுய விவரங்களை வந்து வரையறுக்கிறாங்க. போலீஸோட விசாரணையில இன்னொரு தகவலும் போலீஸுக்கு கிடைக்குது. அது வந்து என்னன்னா, லின்சே காணாமல் போன அந்த நவம்பர் 7ஆம் தேதி ஒரு மர்மமான கார் ஒன்று அந்த பகுதியில் அடிக்கடி சுத்திட்டு வந்ததை போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கார் யாரோட காருன்னு அதோட நம்பர் பிளேட்டை வச்சு போலீஸ் விசாரிக்கும் போது அதை வந்து ஹெப்டன் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற லீஸ்ட்ங்கிற ஒரு ஏரியாவில இருந்து வந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த காரோட ஓனரை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, என் காரை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அந்த கார் இப்போ என்கிட்ட இல்லை, எங்கே இருக்குன்னு தெரியல, இதை பற்றி நானும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து போலீஸு அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த நபரை பற்றின அடையாளங்களை வந்து விசாரிக்கிறாங்க. அப்போது போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது, அந்த காரை ஓட்டிகிட்டு போனவர் வந்து அதிகமாக தாடி வச்சுருந்துருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்குது. கார் ஓட்டிகிட்டு போன நபரை வந்து போலீஸ் வந்து பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிச்சி அந்த நபர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு. அது வந்து என்னன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் லின்சே நின்றுக்கிட்டு இருந்தால, அவங்க இடத்துல நிறைய பெண்கள் இளமன்கள் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்தேன். மற்றபடி நான் வேற எந்த ஒரு இதுலேயும் நான் ஈடுபடலை. நீங்கள் சொல்கிற அந்த லின்சேங்கிற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை பற்றின உண்மைத்தன்மைகளை அறியறதுக்காக பல கட்ட சோதனைகள் விசாரணைகளை வந்து போலீஸ் வந்து அவர்கிட்ட நடத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த நபருக்கும் லின்சே கொலை பண்ணதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் அந்த நபரை போலீஸ் வந்து விடுவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் மறுபடியும் விசாரணையை தொடங்குறாங்க. வருஷங்கள் ஆகிக்கிட்டே இருக்குது.
போலீஸும் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் லிண்ட்சேவை யார் கொலை பண்ணா அப்படிங்கிறவரை மட்டும் போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இந்த நேரத்தில் தான் இங்கிலாந்தில் 207 பெண்களோட கொலை வழக்குகள் தீர்க்கப்படாமல் இருக்கு. ஸோ இந்த கொலை வழக்குகள் மறுபடியும் மறுபரிசீலனைக்கு எடுத்து அந்த கொலை எதனால் நடந்தது, இது சீரியல் கில்லர்ஸ் யாராவது பண்ணாங்களா, அவரால் தலைமறைவாக இருக்க முடியுமா அப்படிங்கிற பல ஆய்வுகளை நடத்துறதுக்காக ஆப்ரேஷன் எக்னிமா அப்படிங்கிறத இங்கிலாந்து காவல்துறை கொண்டு வந்தாங்க. அந்த ஆப்ரேஷன் எக்னிமால தான் இப்போ லிண்ட்சேவோட கொலை வழக்கும் சேர்க்கப்படுது. அந்த ஆப்ரேஷன் எக்னிமா மூலமா லிண்ட்சேவோட கொலை எப்படி நடந்தது, அவரை கொன்னது யாராவது சீரியல் கில்லரா, அந்த சீரியல் கில்லரால தொடர்ந்து தலைமறைவா இருக்க முடியுமா அப்படிங்கிற பல ஆய்வுகளை அந்த ஆப்ரேஷன் எக்னிமா நடத்துச்சு. ஆய்வோட முடிவுல இந்த 207 பெண்களோட கொலைகளுக்கும் இந்த லிண்ட்சேவோட கொலைகளுக்கும் சம்பந்தம் இல்லை, லிண்ட்சேவோட கொலை முற்றிலும் மாறுபட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரேஷன் எக்னிமா சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் எக்னிமால இருந்து அந்த லிண்ட்சேவோட கொலைகளை தனியாக கொண்டு வராங்க. மறுபடியும் போலீஸ் நிறைய பேர்த்த விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த ஹெப்டன் பிரிட்ஜ் பகுதியில் உள்ள அனைத்து ஆண்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரோட வீடையும் போலீஸ் சோதனை பண்றாங்க. எல்லா ஆண்களையும் பிடிச்சு போலீஸ் விசாரிக்கிறாங்க. இந்த நிலையில தான் 1998 வருஷம் பாலியல் பலாத்கார வழக்குல, அதாவது ஒரு ரேப் கேஸ்ல கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில இருந்த ஜான் ஓஸ்வின் அப்படிங்கிறவரை பிடிச்சி போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த லிண்ட்சேவோட கொலைக்கும் இந்த ஜான் ஓஸ்வினுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா, ஏன்னா 1994 இவர் வெளியில தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இவருக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையில போலீஸ் இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஸோ இதுக்காக இவரை போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போது இவருக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் அவரை கொண்டு போய் போலீஸ் சிறையில் அடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 2000வது வருஷத்துல நவம்பர் மாதம் ஒரு பள்ளி மாணவி கிறிஸ்துமஸுக்காக ஷாப்பிங் போன ஒரு பள்ளி மாணவியை கடத்தி கொலை பண்ண ஜான் டெய்லரை போலீஸ் பிடிக்கிறாங்க. அவர் இப்போ ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கிறாரு. அவரையும் பிடிச்சி போலீஸ் இந்த லிண்ட்சேவோட கொலை வழக்கில் ஏதாவது தொடர்பு இருக்குமா அவருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. விசாரணையில லிண்ட்சேவோட கொலைக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவர் சிறையில் அடைக்கிறாங்க. இந்த நிலையில 2007வது வருஷம் பிரபல கிரைம் நாவல் எழுத்தாளரான வென்ஸ்லி கிளார்சன் அப்படிங்கிறவர் தி பிரெடேட்டர் போர்ட்ரேட் ஆஃப் த சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதியிருந்தார். அந்த புக்கில் பல விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். இதனாலேயே அந்த புக்கு அந்த காலகட்டத்தில் பல பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது இங்கிலாந்தில். அதாவது அந்த புக்கில் என்ன எழுதியிருந்தாருன்னா, மாண்டஸ் அப்படிங்கிறவர் பிரான்ஸில் 13 வயசு ஒரு பள்ளி மாணவியை கொலை பண்ணியிருந்தார். அதாவது என்னன்னா 1990லேருந்து 1994-95 காலகட்டத்தில் அவர் 12 வயசுலேருந்து 13 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகளை கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அதில் ஒரு 13 வயசு பள்ளி மாணவியை விடுதியில் வச்சு அவர் கொலை பண்ணியிருந்திருக்கிறார். அவர் பண்ண கொலையும் இந்த லிண்ட்சே கொலை பண்ணி கிடந்ததும் ஒத்து போய் இருக்குது. ஸோ லிண்ட்சேவோட கொலைக்கு அந்த மாண்டஸ் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் குறிப்பிட்டிருந்தார். அந்த புக்கை வச்சு போலீஸ் பல விசாரணைகளை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது மாண்டஸ் லிண்ட்சே காணாமல் போன அன்னைக்கு ஹெட்டன் பிரிட்ஜில் தான் வசிச்சுக்கிட்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே போலீஸுக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கப்புறம் அந்த மாண்டஸ் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போலீஸ் வந்திருந்தாங்க. இதற்கிடையில இங்கிலாந்து ஊடகங்களில் சில விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருந்தது அந்த நேரத்தில். அதாவது என்னன்னா, இரட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் ஆயுள் தண்டனை பெற்றுட்டு வர டோனி கிங் அப்படிங்கிறவருக்கும் இந்த லிண்ட்சேவோட கொலை வழக்குக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. போலீஸ் லிண்ட்சேவோட கொலை வழக்கில் ஒரு டிஎன்ஏ மாதிரியை சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. அந்த டிஎன்ஏ மாதிரியை டோனி கிங்கோட டிஎன்ஏவை எடுத்து பரிசோதனை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பரபரப்பாக போய்கிட்டு இருந்தது. ஸோ டோனி கிங் தான் லிண்ட்சேவை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் உறுதிப்படுத்துறதுனால தான் இந்த டிஎன்ஏ பரிசோதனைகள்லாம் நடக்குது அப்படிங்கிற பல தகவல் அந்த நேரத்தில் ஊடகங்களில் பரபரப்பாக போயிட்டு இருந்தது. ஆனால் இதை பற்றி போலீஸ் எந்த ஒரு உறுதியான தகவலும் கொடுக்கல. போலீஸ் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு தான் வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் 2017வது வருஷம் இங்கிலாந்தில் உள்ள கிளீவ்லேண்ட் காவல்துறை
ஒரு 2 இளம் பெண்கள் கொலை வழக்கு தொடர்பாக ஒரு விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி லின்சே ஜோ ரைமர் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சது. ஸோ இதை பற்றி அந்த லின்சே ஜோ ரைமர் கொலை வழக்கை விசாரிச்சுட்டு வர போலீஸுக்கு சொல்கிறாங்க. இப்போது ஆக்சுவலாக அந்த குற்றவாளி 2005 உயிரிழந்துட்டார். ஸோ அந்த தகவலை போலீஸ் 2017 தான் லின்சே ஜோ ரைமர் கொலை வழக்கை விசாரிச்சுட்டு வர போலீஸுக்கு சொல்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த நபர் 1990 ஹெட்பன் பிரிட்ஜ் பக்கத்தில் தான் வசிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. அப்போது அந்த லின்சே ஜோ ரைமரோட குடும்பத்துக்கிட்ட நெருக்கமாக பழகிட்டும் வந்திருக்கிறாரு. ஆனால் லின்சே ஜோ ரைமரை அந்த நபர் தான் கொலை பண்ணாரா அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் போலீஸுக்கு கிடைக்கல. அதுவும் பிற்காலத்தில் கைவிடப்படுது. இதுக்கப்புறம் தொடர்ந்து 63 வயதான ஒரு நபரையும் 68 வயதான ஒரு நபரையும் இந்த லின்சே கொலை வழக்கு தொடர்பாக போலீஸ் கைது செய்கிறாங்க. கைது செஞ்சு ஒரு வாரமாக அவங்ககிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு வராங்க. விசாரணைக்கு முடிவில் லின்சேயோட கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களையும் விடுவிக்கிறாங்க. லின்சே ஜோ ரைமரோட கொலை வழக்கில் போலீஸ் விசாரித்த பெரும்பாலான குற்றவாளிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க பல்வேறு குற்றங்களுக்காக சிறையில் தண்டனை பெற்றும் வந்திருந்திருக்கிறாங்க. இவங்களை தான் போலீஸ் பெரும்பாலும் சந்தேகத்தின் பேரில் விசாரிச்சிருந்திருக்கிறாங்க. அது போக அந்த ஹெட்பன் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற சில சந்தேகத்துக்குரிய நபர்களையும் போலீஸ் விசாரிச்சிருந்திருக்கிறாங்க. 2024 நவம்பர் மாதம் லின்சே ஜோ ரைமர் இறந்து 30வது ஆண்டு நினைவு நாள் வருது. ஸோ இந்த 30 வருஷத்துக்குள்ள லின்சே ஜோ ரைமரோட குடும்பத்துக்கிட்ட பல ஊடகங்கள் பல பேட்டிகளை எடுத்திருந்திருக்கிறாங்க. பல ஆவண படங்களை தயாரிச்சிருந்திருக்கிறாங்க. பல வெப் சீரிஸும் தயாரிச்சிருந்திருக்கிறாங்க இந்த லின்சே ஜோ ரைமரோட கொலை வழக்கு தொடர்பாக. அப்போ ஒரு ஊடகத்தோட பேட்டியில லின்சே ஜோ ரைமரோட அப்பாவும் அம்மாவும் கலந்துருந்துருக்கிறாங்க. அப்போ லின்சேயோட அப்பா ஊடகத்தோட பேட்டியின் போது சிரிச்சுக்கிட்டு பேசியிருந்திருக்கிறாரு. ஸோ இது பல விவாதங்களை அப்போ ஏற்படுத்துச்சு. பெத்த மக உயிரிழந்திருக்கிறா, இவர் ஊடகத்துக்கிட்ட பேசும்போது சிரிச்சுக்கிட்டு பேசியிருந்திருக்கிறாரு. ஒருவேளை இவருக்கு இதில் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு விவாதத்தை ஊடகங்கள் கிளப்பி விட்டுருச்சு. இதை லின்சேயோட அம்மா கெரி மறுத்தாங்க. அவர் ஒரு பதட்டத்தில் இந்த மாதிரி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. மற்றபடி எங்களுக்குள்ள லின்சே உயிரிழந்தது இன்னும் மனதளவில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கோம். இன்னும் லின்சேயோட மரணத்திலிருந்து நாங்கள் யாரும் வெளியில் வரலை அப்படின்னு லின்சேயோட அம்மா ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக 2025 அதாவது கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி லின்சேயோட கொலை வழக்கு தொடர்பாக ஒரு நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நபர்கிட்ட பல விசாரணைகள் 2 நாட்களாக பல விசாரணைகள் நடத்தினாங்க. அந்த நபரும் ஏதோ ஒரு வழக்கில் சிறையில் தண்டனை பெற்றுட்டு வந்தவர் தான். அவர்கிட்ட 2 நாள் விசாரணைக்கு முடிஞ்சு மறுபடியும் அவரை போலீஸ் சிறையில் அடைச்சாங்க. இந்த வழக்கு இன்னும் முடியாம தான் இருக்குது. லின்சேயோட கொலை வழக்கு தொடர்பாக இதுவரை 30க்கும் மேற்பட்டவங்களை போலீஸ் விசாரிச்சிருந்திருப்பாங்க. ஆனாலும் போலீஸுக்கு 30 வருஷம் கடந்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. ஒரு சின்ன குழு கூட போலீஸுக்கு கிடைக்கல. அதாவது 2025 நவம்பர் 7ஆம் தேதியோட லின்சே ஜோ ரைமர் கொலை செய்யப்பட்டு 31 வருஷம் ஆகுது. இந்த 31 வருஷமும் தன் மகளோட மரணத்துக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடைய அவங்களோட பெற்றவங்களும் அவங்களோட கூட பிறந்தவங்களும் இந்த 31 வருஷத்தையும் கடந்துட்டாங்க. இன்னைக்கும் லின்சே ஜோ ரைமர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஹெட்பன் பிரிட்ஜ் பக்கம் போனீங்கன்னா அவங்களோட போஸ்டர்ஸை இன்னும் பார்க்கலாம். அந்த போஸ்டர்ஸ் மூலமா அவங்களோட குடும்பத்தினர் லின்சே ஜோ ரைமரோட கொலைக்கு காரணமான குற்றவாளிகளை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்களும் இதுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 31 வருஷம் கடந்தும் இன்னும் இந்த கேஸ் தீர்க்கப்படாத ஒரு வழக்கு தான். லின்சே ஜோ ரைமரே மறுபடியும் தன்னை யார் கொலை பண்ணான்னு சொன்னாதான் போலீஸால அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியுமோ என்னமோ. இது போன்ற ஒரு உண்மை சம்பவத்தை தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னா விஜய் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.